அழுவாத முனுசாமி. முத்துவோட போட்டோ உன்கிட்ட இருக்குல்ல? இருக்குங்க ஐயா. அத என்கிட்ட கொடு. ஐயா ஐயா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் முயற்சிக்காதமா. சத்தியமா எங்களால இழுத்துட்டு போக முடியாது. மரியாதையா வந்துரு. நடு ரோட்ல சத்தியம் பண்றமா. கபாலி பாடி டைட் பண்றா. ஆமா ஃபேஸ்ல போஸ் கொண்டு வாடா. பாடி ஏய் நட. ஏய் நடடி. இங்க வாடா. இங்க கிட்டே வா. வா என்ன நடக்குது பாரு. மரியாதை நட. வா கண்ணேரா கூட வா. தோ எடுக்கறேன். ஏத்ரா. ஏய் இந்த பாரு சொன்னா ஏத்திடுவான். மரியாதையா வந்துரு. ஏத்ரா நடடி. வா. கம்முன்னு வரணும். ஏய் வா. வான்றல. வா அட வா. வா. சொன்னா கேளு. தப்பிக்க நினைக்காத. ஆது குஞ்சிரும். இங்க பாரு வயசான காலத்துல எங்களால ஓட முடியாது. ஒழுங்கா வந்துரு. அவன் சொல்றதை கேளு ஒழுங்கா. ஒழுங்கா ஈடா. நம்ம ஏரியா இது. எவனும் கேட்க முடியாது. வா வளைச்சிருவேன். இங்க பாரு எங்களை கத்த விடாம வந்துட்டினா உனக்கு நல்லது. வா வாங்கறல. நானு சொல்றல. மோசமான ரவுடிங்க நாங்க. சொல்றத கேட்டு கம்முனு வா. வா ஜாக்கிரதை. வா வந்துரு. உட்கார் கீழ. கால கட்ட. கட்டா கால. கட்டா. அம்மா வெட்டி ஓடிறாடா. கால கட்டா. புடா புடா. ஏய் கால கட்டா. ஏய் ஏய் விட்டுறதா கீழ விழுந்துறப்பாங்க. கட்டா. கட்டு. இந்த பாரு ஏதாவது கட்டனா அப்படியே கழுத்தை நெரிச்சிடுவான். கட்டு கட்டு கட்டு. நான் ஆட்டம் போடுற நீ. இந்த பாரு அப்படியே ஒரே எடுத்து கழுத்தை அமுக்கி போட்டுருவேன். கம்முன்னு இருக்கணும். கட்டா. ஐயோ என்னடா மாமா சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது. டேய் அது வந்ததுல இருந்து என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறா. இதே மாதிரி தான் பண்ணி நிக்குது. கபாலி வாயை மட்டும் லைட்டா அவுத்து விடு. இந்த பாருமா நமக்குள்ள ஒரு டீலிங் வச்சுக்கலாமா? வாயை அவுத்து விடுறேன் ஆனா கத்தக்கூடாது. அப்பதான் நீ என்ன சொல்றது எங்களுக்கு புரியும். அது எப்படி? சூப்பர். காப்பாத்துங்க. ஐயோ ஏய் என்னடா இப்படி கத்துது? யாராவது என்ன காப்பாத்துங்க. டேய் வாயை மூடுடா. மூடுறேன்டா. ஏய் வாயலடா பண்ணாத. வாயை மூடுடா. அம்மா ஐயோ கைய கடிக்குதுடா. கடிக்குதா? கத்திடுடா. இங்க இருக்குடா. என்னடா எடுத்து குடுடா. ஏய் ஏய் கத்தணும் குத்திடுவேன். வாயை மூடு. பயங்கரமான ஆளா இருப்ப போல இருக்குடா. டேய் பாக்கிறதுக்கு பயங்கரமான ஆளா இருந்தாலும் கும்முன்னு இருக்குல்ல. ஏய் நம்ம பாஸோட பொண்டாட்டிடா இது. டேய் பாஸுக்கு எதிரா பொண்டாட்டி? ஊரு பூரா பப்பாட்டி தானே. இந்த பார் வாயை அவுத்து விடுறது தாக எடுத்தா தண்ணி கேட்கறதுக்கு, பசி எடுத்தா சோறு தின்றதுக்கு. அதை விட்டுட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஆ ஊ அது இதுன்னு கத்துன அப்புறம் அழகா இருக்குன்னு கூட பார்க்க மாட்டேன். மூஞ்சில பூரா நீ சுமாரான பெகரா இருந்திருந்தீனா உன் கூட நான் பேசியிருக்கவே மாட்டேன். நீ பாக்குறதுக்கு சும்மா கும்முன்னு சூப்பரா இருக்கிறியா? அப்படியே ஒரு நயன்தாராவை கடத்தின ஃபீலிங்ல இருக்கிறோம். எங்களை கொலைகாரன் ஆக்கிறாத. காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. வாயை மூடுடா. நீ மூடுடா. இந்த பார் உனக்கு பிரியாணி வேணுமா, ஃப்ரைட் ரைஸ் வேணுமா, நூடுல்ஸ் வேணுமா, எது வேணா கேளு வாங்கி தரேன். தயவு செய்து கட்டாது போ. உன்ன மாதிரி முட்டை முட்டை கண்ணு, வெள்ளரிக்கா கலரு, சூப்பர் ஃபிகரு இதெல்லாம் நான் டிவில தான் பாத்திருக்கேன். நேர்ல பார்த்ததே இல்ல. அதனால பாத்தியா கத்தி எல்லாம் நடக்குது. மரியாதையா உனக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் சொல்லு. எதுவும் வேணாம். டேய் அது அப்படிதான் சொல்லும். நீ போய் ஆம்பூர் பிரியாணி வாங்கி வாடா. ஏய் பாலை பாத்துக்கிறதுக்கு பூனையா? இது கூட உன்னை தனியா விட்டு போனா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். நீ வாடா. டேய் நீ போடா, நான் பாத்துக்கிறேன். ஏய் நீ ஒரு மொல்ல மாதிரி, நான் ஒரு முடிச்சவிக்கு. கிளிய குரங்கு கிட்ட விட்டு போனா எனக்கு என்ன ஆகும் தெரியாதா? வாடா போலாம். அப்ப என்ன நம்பல இல்ல நீ, ஆனா நான் உன்னை நம்புறேன். நீ இங்கே இரு, நான் போறேன்.
முத்து மேடம் உனக்கு என்ன வேணும்? டேய் வாயிலே போட்டுனா வாயை புளக்கும் போதே தெரியுது நீ எவ்வளவு நல்லவனு. மூடின் வாடா ரெண்டு பேரும் போ. சரி சரி. முத்து ஆம்பூர் பிரியாணியா தலப்பா கேட்டா வாயை கட்டுறா. எடுத்து குடுறா. தோடா தடா. முத்து டார்லிங் கோச்சிக்காதடா. வாயை கட்ட வேண்டிய கடமைடா. அமைதியா இரு. நீ அமைதியா இருப்பியா? நான் போய் உனக்கு ஆம்பூர் பிரியாணி வாங்கிட்டு வருவேனா? போயிட்டு வரவா செல்ல குட்டி. ஆம்பூர் குட்டி. ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாடா. சச்ச சச்ச சச்ச. கதவை இழுத்து பூட்டு போடுறா. டேய் அண்ணன்டா. எது பேசுறா? அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய் ஆளு பத்திரமா இருக்கால்ல? பத்திரமா இருக்கிறானே. சரி சரி. சூப்பரா இருக்குண்ணே. டேய் என்னது சூப்பரா இருக்கா? சாரி சாரிண்ணே. சூப்பரா பாதுகாப்பா வச்சிருக்கோன்னு சொல்ல வந்தேண்ணே. ஆமாண்ணே. சரி சரி. நான் சொன்ன இடத்துல தானே வச்சிருக்கீங்க? அண்ணே அதே இடம் தானே. நேரா போரூர் குடோன்ல இருந்து மாங்காடு போற வழியில இருக்குதே அந்த பஞ்சு மூட்டை மேல அடுக்கி வச்சிருக்கோம்லண்ணே. அதுக்கு பின்னாடி கரெக்டா வச்சிருக்கேண்ணே. ஏன் பேப்பர்ல அட்ரஸ் எழுதி போலீஸ்ல கொடுத்துருங்க. அறிவு கெட்டவனுங்களா. கடத்தல்ல மொதல் ரூல் அட்ரஸ் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? அதான் டோர் நம்பர் சொல்லவே இல்லையா, அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? சொல்றது முதல்ல கேளு. சரிண்ணே சரிண்ணே நாங்க பாத்துக்கிறோம் விடுண்ணே. சரி சரி. அவ கை காலெல்லாம் நல்லா கட்டிட்டீங்களா? கையை கட்டிட்டோண்ணே. வாயை மட்டும் அப்பப்போ அவுத்து விடுறோண்ணே. சோறு தண்ணி கேட்கும்ல. டேய் கடத்துனா சோறு தண்ணி எல்லாம் நம்ம குடுக்குற டைம்ல தான்டா அவங்க சாப்பிடணும். ஸ்டார் ஹோட்டல்ல ரூமா போட்டு கொடுத்துருக்கீங்க அப்பப்போ அவளுக்கு சேவை செய்யறதுக்கு. சாரிண்ணே சாரிண்ணே. சரி விடுங்க. ரூல் நம்பர் 2 சோறோ தண்ணியோ டைம் பார்த்து கொடுங்க. அவ எங்க போனாலும் கூடவே இருங்க. அண்ணே பாத்ரூம் கித்ரூம் வந்துச்சுன்னா என்னண்ணா பண்றது? டேய் சீ. அதுக்கு ஏதாவது ரூல் வச்சிருக்கியாண்ணே? ஐயோ என் உயிரை வாங்காதீங்கடா. பாத்ரூம் போறது லேடிஸ்ண்ணே. நாங்க எப்படின்னா கூட்டு போக முடியும்? பாத்ரூம் வரைக்கும் கூட்டு போயிட்டு வாசல்லே நில்லுங்கடா. 5 நிமிஷம் டைம் கொடுங்க. ஓகேண்ணே. 5 நிமிஷத்துக்கு மேல ஆச்சுன்னா? ஐயோ ஆவக்கூடாதுன்னு கத்திய வச்சு மிரட்டுங்கடா. என்ன சாவடிக்காதீங்கடா. என்ன லாஜிக்னா இது? அவ வந்து பாத்ரூம்குள்ள இருக்கறா, நாங்க கதவை பூட்டி வெளியில இருக்கறோம். அப்புறம் எப்படி நான் கத்தியை காட்டி மிரட்ட சொல்றீங்க நீங்க? சாரிண்ணே சாரிண்ணே. புரிஞ்சுதே. டேய் கேட்க மறந்துட்டேன். வரும்போது உங்களை யாராவது பார்த்தாங்களா? கேக்கா? அண்ணே நாங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுனே. கொடுத்தறப்ப யார்ட்டியாவது ரம் கேக்க சாதா கேக்கண்ணே. சொல்றது மட்டும் கேளுங்க. உங்களை யாராவது பார்த்துட்டாங்களான்னு கேக்குறேன். அண்ணா எப்படின்னா பார்க்க முடியும்? நாங்க தான் பக்காவா முகமுடி எல்லாம் போட்டு வந்திருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? என்ன எழவோ அவளை யாரும் பாத்துக்கிட்டு தொலைலையே. அண்ணே அவளுக்கும் பக்காவா முகமுடி எல்லாம் போட்டோம்னே. எப்படா போட்டோம்? டேய் போட்டோன்னு சொல்றா, இல்லனா அந்தால சாவடிப்பான்டா. ஹலோ சொல்லி தொலைடா. டேய் சரி சொல்லு. ஏய் சீ கையெடு. அப்பதானே அவர் கேக்கும். சரி சரி சரி. அண்ணே போட்டாச்சுண்ணே. சரி சரி. நான் ஒரு நம்பர் தரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த நம்பருக்கு கால் பண்ணி காசு கேளுங்கடா. சரியா? ஆமாண்ணே. கை சொல்ல கூட காசு இல்லடா. ஒரு 1000 ரூபாய் கேக்குறேனே. அல்ப. ஏண்டா? ஒண்ணா கட்டி வச்சிருக்கோம். 1000 ரூபாய் கேக்க. நோ 5 லட்சம்ண்ணே. உனக்கு 3 லட்சம், இவனுக்கு 1 லட்சம், எனக்கு 1 லட்சம்ண்ணே. எப்படி? டேய் பண்ணாடைங்களா. நாம பொண்ணை தூக்குனது எவ்வளவு பெரிய இடம் தெரியுமாடா? அவ்வளோ பெரிய இடமா? அப்போ ஒரு 10 லட்சம் கேக்குறேனே. டேய் முண்டங்களா, பணம் எவ்வளவுன்னு நான் சொல்றேன்டா. நான் சொல்றத மட்டும் அப்படியே செய்யுங்க. இத முதல்ல சொல்லி இருக்கலாம்ல. எதுக்கு இவ்வளவு நேரம் இழுக்குற? சரிண்ணே சரிண்ணே. எவ்வளோண்ணே? கோடி கோடியா கேளுங்கடா. என்னண்ணே? கோடி கோடியா கேளுங்கடா. என்னண்ணே? கோடி கோடியாண்டா? சரிண்ணே சரிண்ணே. கோடி 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 கோடி. ஹலோ 2 கோடிடா. 2 கோடியா? ஓகேவா? டேய் பேசு. ஹலோ என்னடா புரிஞ்சுதா? சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. நாங்க பாத்துக்கறோம்ண்ணே. நீ ஏன் சும்மா டென்ஷன் ஆயினுக்குற? டேய்
ஃபோன் போட்டோன்னே செம்ம கெத்தா பேசணும். டேய் என் வாய்ஸ் அப்ப கேளுண்ணா. ஹலோ எனக்கு பணம் வேணும். எப்படிடா என் வாய்ஸ்? டேய் நீ மிமிக்கிற எல்லாம் பண்ண வேணாம்டா. சாதாரணமா கேளு, மிரட்டலா கேளு. சரிண்ணா, அப்புறம் வேற என்ன விஷயம்? அப்புறம் வேற என்ன விஷயமா? எவ்வளவு சீரியஸா நான் சொல்லிட்டு இருக்கேன், கதை கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அண்ணா எங்க கிட்ட பொறுப்பை விட்டல்ல, நீ ஏன் சும்மா அடிக்கடி டென்ஷன் ஆயிடுற? நாங்க பாத்துக்கிறோம், நீ நிம்மதியா இருக்க. சரி சரி சொதப்பிடாதீங்க, நம்பர் தரேன். டப்புன்னு பணத்தை கேட்காம முதல்ல மிரட்டுங்கடா. சரிண்ணா. பொண்ணு எங்க கையில தான் இருக்குன்னு ஆரம்பிங்க, புரிஞ்சுதா? சூப்பர்ண்ணா 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 சூப்பர்ண்ணா. கலக்கி எடுத்துருவோம்ண்ணா. ஒரு ஆளு வருவான், காசு அவன்கிட்ட தான் கொடுக்கணும், அவ்வளவுதான் நீங்க சொல்ல வேண்டிய மேட்ரு. அண்ணே அத்தை மட்டும் இன்னொரு தப்பா சொல்லுங்கண்ணா. உன் ஆளு வேணும்னா காசு வரணும், அவ்வளவுதான் நீங்க சொல்ல வேண்டிய மேட்ரு. இருங்கண்ணா, நான் ப்ளோ பண்ணிக்கிறேன். உன் ஆளு வேணும்னா காசு வேணும். காசு வேணும்னா உன் ஆளு வேணும். சே இல்லடா, ஆளு வேணும்னா காசு வேணும்டா. காசு வேணும்னா உன் ஆளு வேணும்டா. டேய் டேய் டேய், ஏய் ஆளு வேணும்னா காசு வேணும்டா. இல்லடா, காசு வேணும்னா ஆளு வேணும்டா. டேய் நான் எத்தனை தப்பா சொல்றேன்? ஆளு வேணும்னா காசு வேணும்னு சொல்றேன். காசு வேணும்னா ஆளு வேணும்டா. ஆளு வேணும்னா காசு. காசு வேணும்னா ஆளு வேணும்டா. டேய் டேய் ஏன்டா உசர வாங்குற? டேய் இருடா, அண்ணன்கிட்டயே கேட்டுருவோம். அண்ணே இவன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டானே. நீங்க ஒரே ஒரு தப்பா அதை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ்ண்ணே. உன் ஆளு வேணும்னா காசு வேணும், புரியுதா? புரிஞ்சுதுண்ணே புரிஞ்சுதுண்ணே. பாத்தியா, நான் சொன்னதுதான் சொன்னறா. மைண்ட்ல ஏத்திக்கோ. நான் சொல்றேன் பாரு. ஆளு வேணும்னா காசு வேணும். ஆள் வேணும்னா காசு வேணும். எப்படின்னா ஒர்க்கு? டேய் நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. கடைசியில முக்கியமான விஷயம், அந்த வீட்ல எவன் போன் எடுத்தாலும் சந்தோஷ் இருக்கானான்னு கேளுங்க. சந்தோஷ்ட மட்டும் தான் நீங்க பேசணும், புரிஞ்சதுண்ணே? சந்தோஷ தவிர நீங்க வேற யார்கிட்டயும் பேசக்கூடாது. தெளிவா புரிஞ்சுதா? ஐயோ ஏன்னா திருப்பி திருப்பி அதே சொல்லுகிற? நாங்கெல்லாம் கற்பூர மாதிரி சும்மா கப்புன்னு பண்ணிக்குவோம். நீ நம்பரை மட்டும் சொல்லுண்ணே. சரி சரி, இதான் நம்பர் எடுத்துக்கோ. நான் சொல்ற டைமுக்கு தான் நீங்க கால் பண்ணணும். அண்ணா எந்த காலத்துல போய் நம்பர் சொல்ற கால் பண்ணுன்றீங்க? வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நீங்க. டேய் நீங்க இன்னும் சிம் கார்டே மாத்தலையா? இல்லையே, அதுல தான் பேசினுக்குறோம். நீங்க தான் சொல்லவே இல்லையே. அறிவு கிட்ட முட்டாள்களா, முதல்ல அதை மாத்தி தொலைங்கடா. நான் சொல்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இதான் பிளான். ஓகேண்ணா. தூக்கிறேன். நம்பரை சொல்லுங்கண்ணே. ஐயோ கேளுங்கடா, நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. சந்தோஷ்க்கு கால் பண்ணுங்க. சரிண்ணா சரிண்ணா. நோட் பண்ணு. இருடா. 5233. ஓகேயா? ரைட்ண்ணே. டேய் இந்த இடத்துல இருந்து போன் பேசினா யாருக்கு கேட்காதுல்ல? கேட்காது போடு. டேய் அந்த நம்பரை நீ தான் ஆமால. தோ காட்றா. இந்தா. ஒண்ணுமே கேட்கல. நீ தானடா சொன்ன யாருக்கும் கேட்க கூடாதுன்னு. டேய் எனக்கு கேக்குறேன்டா. லவுட் ஸ்பீக்கர்ல போடுறா. ஹலோ யாரு? சந்தோஷ் இருக்கானா? டேய் பாஸ் என்ன சொல்லிருக்காரு? சீரியஸா பேசணும்னு சொல்லிருக்காருல. ஹலோ சந்தோஷ் இருக்கானா? சந்தோஷோட ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டாக போறவங்க. ஃப்ரெண்டாக போறவங்களா? என்ன ஆண்டி, யாரு? தெரியல சந்தோஷ். அம்மா நாங்க கடத்தல்காரங்க பேசுறோம், சந்தோஷ்ட கூட. கடத்தல்காரங்களா? ஐயோ யார் ஐயோ ஆண்டி? சந்தோஷ். ஐயோ, ஐயோ. போன கொடு. நான் பேசுறேன். இல்ல அங்கிள், நான் பேசுறேன். ஆண்டி போன ஸ்பீக்கர்ல போடுங்க. ஐயோ ஐயா, என்னையா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையா. சொல்லுங்க, நீங்க யாரு? நாங்க வில்லனுங்க. அட பாவிங்களா, சரியான காமெடி பீஸ் மாதிரி மானத்தை வாங்குறீங்களேடா. எதுக்கு கால் பண்ணீங்க? சொல்லுங்க. நீங்க தேடிட்டு இருக்கீங்களே உங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு, அத நாங்க கடத்தி வச்சிருக்கோம்.
ஐயோ ஐயா ஐயா யார சொல்றீங்க? முத்துன்னு சொல்லிட்டு உன் வீட்ல வேலை செய்த வேலைக்கார பொண்ணு அத நாங்க தான் கடத்தி வச்சிருக்கிறோம். கடத்தி வச்சிருக்கீங்களா? கடத்தி வச்சிருக்காங்களா? முத்துவ கடத்திட்டாங்களா? கொண்டுடுவாங்களே ஐயா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? முனுசாமி அமைதியா இருக்கு கொஞ்ச நேரம். ஹலோ, யார் நீங்க? எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க? கடத்துறது எங்க ஹாபி. பொழுது போலனா கிட்னாப் பண்ணுவோம், டைம் பாஸுக்கு கொலை பண்ணுவோம். சொல்றத மட்டும் கேளு சந்தோஷ். சந்தோஷா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் போன் நம்பரே எனக்கு தெரியும், உன் பேர் தெரியாதா? டாக்டரை மட்டும் கேளு மாமே. ஹலோ, நீங்க இப்படி பண்றீங்கன்னு போலீஸ் கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல? எங்க கிட்டேவா? ஹலோ, பிச்சுவாவை எடுத்து பவுத்துல விட்டு 2 ஆட்டு ஆட்டினா என்ன ஆகும் தெரியும்ல? கேபிள்லாம் கட் ஆயிடும். ஐ மீன் கொட்டல். ஐயா ஐயா ஐயா, என் பொண்டாட்டி இது கொண்டு போறாங்கய்யா. என் பொண்டாட்டி எனக்கு உயிரோட வேணுயா. உசுறு எனக்குள்ள இருக்கு, என் புள்ள உசுறு அவளுக்குள்ள இருக்குயா. கேளுங்கய்யா அவங்க என்ன சொல்றாங்கன்னு. என் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாத்துங்கய்யா. என்னடா நம்ம பாஸ் பிச்சைக்கார மாதிரி கேட்டுட்டு இருக்காரு? இதுக்கு முன்னாடி கோடீஸ்வரனா இருந்தா பாரு. ஏய் லைன்ல இருக்காரா? இரு முனுசாமி. சரி சொல்லுங்க. இதோ பாரு பாசே, எங்களுக்கு தேவை காசு. எப்ப தர, எங்க தர? ஐயோ, அமௌண்ட்டை கேட்காம டீல பேசுறானுங்களே, இவனுங்களெல்லாம் நம்பி. ஹலோ, நீங்க எந்த தைரியத்துல என்கிட்ட காசு கேக்குறீங்க? முத்து எங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு, அவ்வளவுதான். ஐயா நீங்களே. அமைதியார் முனுசாமி. பார், நீ ஒரு பாரி வரலன்னு எங்களுக்கு தெரியும். உன் வீட்டு வேலைக்காரங்களை எப்படி பாத்துக்கிறன்றதும் தெரியும். இப்ப நீ கோடி கோடியா தருவியா மாட்டியா? என்னது? ஐ மீன் கோடி கோடி 2 கோடி தருவியா மாட்டியா? ஐயோ 2 கோடியா? ஐயோ 10-15 கோடி கேட்பானுங்கன்னு பார்த்தா பிச்சைக்காரத்தனமா 2 கோடி ரூபாய் கேட்கறானுங்களே. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்னங்க விளையாடுறீங்களா? நாங்க விளையாடல, நீ எங்களை விளையாட்டு பிளான் நினைச்சுக்காத. சிரிச்சுக்கிட்டே சுருவிடுவோம். ஐயோ ஐயா என்னடமோ சொல்றாங்கய்யா, எனக்கு பயமா இருக்குயா. என் பொண்டாட்டியை காப்பாத்துங்கய்யா. சந்தோஷ், நான் பேசுறேன். இருங்க அங்கிள். ஐயா என் முத்து பக்கத்துல இருந்தா ஒரு வார்த்தை பேச சொல்லுங்கய்யா. அவன் இருக்கான்னு தெரிஞ்சா எனக்கு போதுயா. இரு முனுசாமி, இங்க பாருங்க. முத்து எங்க வீட்டுல வேலை செய்யற ஒருத்தருடைய ஒய்ஃப். அவங்க சாதாரண ஆளு, அவங்கள விட்டுருங்க. அதுக்கு தான் சாதாரண ஆளுக்கு கால் பண்ணாம உனக்கு கால் பண்ணிருக்கோம். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். 2 கோடி ரூபா கொடுத்து பொண்ணை கூட்டு போவியா? பேரம் பேசினுக்கிற. அப்புறம் நாங்க கோவத்துல பொண்ணை ஏதாவது பண்ணிடுவோம். அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன், எல்லாம் 100 ரூபாய் நோட்டா இருக்கணும். எதுக்குடா மச்சி? டேய் 100 ரூபாய் நோட்டா கொடுத்தா தாண்டா பாஸ் நம்மளுக்கு பிரிச்சு கொடுப்பாரு. 1000 ரூபாய் நோட்டு கொடுத்தோன்னு வச்சுக்க, சில்லறைன்னு சொல்லி நம்மளுக்கு நாமத்தை போட்டு மொத்தமா லவுட்டிட்டு போயிடுவாரு. கரெக்டா சொன்ன மச்சி. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சுடா. கையெடுத்துருவா. எடுத்துறா. இத பாருங்க, முத்துவை கொண்டு வந்து இங்க விட்டுருங்க. நானா பார்த்து ஏதாவது உங்களுக்கு தரேன். ஓ, பாத்து போட்டு தரதுக்கு நாங்க என்ன ஆட்டோக்காரன் நினைச்சியா? கடத்தல்காரங்க, கொள்ளக்காரங்க, மாபியா டானுங்க. ஐயோ ஓவரா பேசுறானுங்களே. மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்க. ஒரு பெரிய பேக்ல எல்லாம் 100 ரூபாய் நோட்டா போட்டு கொண்டாந்து கொடுத்துரு, புரியுதா? அப்பாடா, இதையாவது உருப்படியா சொன்னானுங்களே. சந்தோஷ், லைன்ல இருக்கியா? போன வச்சியா? இருக்கேன், லைன்ல தான் இருக்கேன். சொல்லுங்க. அதான் நான் பார்த்தேன். நீ மட்டும் போன வச்சிருந்த, முட்டை மூட்டை கட்டி கூவத்துல தூக்கி எறிஞ்சிருக்கும். ஹலோ, சும்மா மிரட்டாதீங்க. எங்க எப்ப வரணும் சொல்லுங்க. சந்தோஷ், உனக்கு என்ன பைத்தியமா? அவனுங்க நீ யாரும் தெரிஞ்சுதான் மிரட்டுறானுங்க. காசெல்லாம் கொடுக்காத சந்தோஷ். கொஞ்சம் பொறுமையா இருமாயா. ஐயா உங்க கையில தான் என் வாழ்க்கையே இருக்குயா. ஐயோ என்னங்க இவன் 2 கோடி ரூபாவை இவ்ளோ ஈஸியா அச்சடிக்க கொடுத்த பத்திரிக்கை மாதிரி கேக்குறான். யோ 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 யோ, நாங்க பேசுறது உன் காதுல கேக்குதா இல்லையா? காலையில இருந்து சைலண்டாவே இருக்க. சைலண்டாலாம் இல்ல, நாங்களாம் அதிர்ச்சியில இருக்கோம். சொல்லு. சந்தோஷ், அந்த போனை கட் பண்ணு. மினிஸ்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏய், எங்களை என்ன முட்டாள் நினைச்சியா?
ஒரு நிமிஷத்துக்கு மேல போன பேசினா எங்க லைனை ட்ரேஸ் அவுட் பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியும். அமௌண்ட்டை மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. 2 கோடி 2 கோடி 2 கோடி. நேரங்காலத்துல அப்பாளிக்கா சொல்றோம், அது வரைக்கும் பணத்தை கரெக்டா எண்ணி வை, புரியுதா? பாய். சந்தோஷ், வாய்ஸ் கேட்டல்ல, இவங்களை பார்த்தா ப்ரொஃபஷனல் மாதிரி இருக்கு, ஏதோ லோக்கல் ரோடி மாதிரி தான் இருக்கு. அதான் அங்கிள் எனக்கு பயமா இருக்கு. அவங்க ஏதாவது அவசரப்பட்டு முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சிருவானுங்க. சந்தோஷ், பணத்தை பத்தி இல்ல, நீ ஒரு வாட்டி இதுக்கு ஒத்துக்கிட்டனா வேலைக்காரிக்கே இவன் 2 கோடி ரூபாய் தரானா இன்னும் வீட்ல இருக்கவங்க மேல கைய வச்சா என்ன ஆகும்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சின்ன தப்ப பண்ணி பெரிய தப்புக்கு நீயே விதைய போடுறாத சந்தோஷ். ஆமா சந்தோஷ், என் வீட்டுக்கார்கிட்டயும் அறிவு கிட்டயும் விட்டுரு. அவங்க மினிஸ்டர் கிட்டயும் ஐஜி கிட்டயும் பேசி முத்துவை காப்பாத்திடுவாங்க. காசெல்லாம் கொடுத்துறாத சந்தோஷ். ஐயோ, அப்புறம் என்னையும் கடத்திட போறாங்க சந்தோஷ். நானு இன்னைக்கு வேற லேடிஸ் கிளப் போகணுமே. ஆண்டி, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்க ஐஜி கிட்ட பேசுறத நான் வேணாம்னு சொல்லல, ஆனா எல்லாத்தையும் அண்டர் கவரா பண்ணலாம் தான் சொல்றேன். ஐயோ, போலீஸ் மினிஸ்டர் கூப்பிடுறேன்றானுங்களே, என்ன நடக்க போதோ? சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிண்ணே. கோடி கோடி 2 கோடி 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 கோடி.